அப்பா மோடி இருக்கணும் ஆண்டவரை, எப்போதும் மோடி பேசணும் ஆண்டவரை. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரை. அப்பா அந்த நாளிலே ஆண்டவரை, அப்பா அந்த ஆராதனையில நீர் எங்களோடு பேசுங்க. உம்மோடு நாங்கள் இருந்து ஆண்டவரை உறவாட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை. ஆண்டவரே, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் தேவனுடைய கிருபை இரக்கம் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுதல் ஆண்டவரை இந்த இடம் முழுவதும் நிரப்பும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நல்ல பாடல்கள், ஆராதனை, நல்ல செய்தியை கர்த்தர்களுக்கு தாரும். நிறைவான ஆவியானவர் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது ஆண்டவரே ஒரு நிறைவான உள்ளத்தோடு கடந்து செல்ல கர்த்தர்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாஞ்சை ஆண்டவரை இந்த நாளில் நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீர் எடுத்து போனதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வெற்றியே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கண்களை மூடி பாடுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இந்த காலையில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், 1வது அதிகாரம் 19ஆம் பைபிளை கையில் எடுத்துட்டு சத்தமா படி பார்க்கலாம். சத்தமா படி பார்க்கணும். இன்னும் எடுக்கல. ஐசாயா 1:19, சாப்டர் 1:19 படி. உங்களை எல்லாம் படிக்க சொல்ல போறேன் இப்போ. உங்க அம்மாவுக்கு கேட்டுச்சான்னு கேளு. உங்க அம்மாவுக்கே கேட்கல. இங்க யாருக்கா கேட்டுச்சா? பின்னாடி ஜெயந்தி ஒன்னே கேட்டுச்சாமா? கேட்கல பாரு. ஒரு லைன் தான் தள்ளி, கேட்கவே இல்லையா? சரி, கர்த்தர் நல்லவர். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் இல்ல, நான் மனம் பொருந்த மாட்டேன், மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லல. வசனம் கீழே இருக்கிற வசனம் சொல்லுது. நாம் மனம் பொருந்த வேண்டிய சில காரியங்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறதான புத்தகங்களில் மிகவும் பெரிய புஸ்தகம். எத்தனை அதிகாரம் இருக்கு இதுல? சத்தமா சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், ஏமா மக்களே சொல்லு, எத்தனை புஸ்தகம் இருக்கு, எத்தனை அதிகாரம் இருக்கு இதுல? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு, எத்தனை சாப்டர் இருக்கு, எத்தனை சொல்லி கொடுக்கலையா உங்களுக்கெல்லாம்? எப்பதான் பார்க்காங்க ஒவ்வொருத்தரும். சண்டே ஸ்கூல் டீச்சர் நல்லா கவனிங்க. 66 அதிகாரம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? சத்தமா சொல்லுங்க. 66, 66 அதிகாரம். ஒரு பெரிய புஸ்தகம் இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் 66 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, வளர்ப்பு, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை, இதெல்லாம் குறித்து எழுதி வைத்திருக்கிறார். இந்த 1வது அதிகாரம் என்று சொல்லும்போது இந்த 1வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கணும். ஒரு வாசிக்க பார்க்கலாம். ஆமோசின் குமாரனாகிய யூதாவின் ராஜாக்களாகிய உசியா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். ஒரு பெரிய தரிசனம். ஏசாயா கண்டதான தரிசனம். யூதாவின் ராஜாக்கள் உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. இந்த 4 ராஜாக்களின் காலத்தில் யூதாவை குறித்தும் எருசலேமை குறித்தும் ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் இந்த ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடு தான் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். 66 அதிகாரங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனை அதிகாரம் இருக்கு? 22 அதிகாரம். இது யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? யோவானுக்கு பத்மோ தீவில் வெளிப்படுத்தப்பட்டது. அதுல ஆண்டவருடைய வருகை குறித்தும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், மணவாட்டியை குறித்தும், இந்த உலகத்தில் நடைபெற போகிறதா சம்பவத்தை குறித்தும், சாத்தானை குறித்தும், வலு சர்ப்பத்தை குறித்தெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த 4 ராஜாக்களின் காலத்தில் எருசலேமிலே நடைபெற வேண்டியதான சம்பவங்கள், யூதாவிலே நடைபெற போகிறதான சம்பவங்கள். அப்படியானால் இந்த ஜனங்களை குறித்து, இந்த எருசலேமில் இருக்கிறதான ஜனங்களையும் இந்த யூதாவின் கோத்திரத்தாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய குணநலன்கள் எப்படிப்பட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். வேதத்தில் பார்த்தோம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரை பார்த்து சொல்லப்பட்டது? இந்த 4 ராஜாக்களின் காலங்களில் இருந்த ஜனங்கள், எருசலேமின் ஜனங்கள். இந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை, தரிசனம். இந்த ஜனங்களுடைய நிலைமைகளை அப்படியே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி அதை ஏசாயாவின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலாவதாக ஆண்டவருடைய ஜனம் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்றால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். வானங்களே கேளுங்கள், பூமியே. கர்த்தர் பேசுகிறார். நல்ல கவனிங்க. வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. அப்ப பூமியில யார் இருக்கிறா? பூமியில யார் இருக்கா?
பூமியில யார் இருக்கா? மனுஷர்கள் இருக்க, நாம் இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ என்ன செய்? செவி கொடு. செவி கொடு. பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து என்ன செய்தேன்? ஆதரித்தேன். அவர்களோ எனக்கு விரோதமாய். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு என்ன? நான் உன்னை பெற்றேன், உன்னை வளர்த்தேன், உன்னை ஆளாக்குனேன், உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சேன், அனுதின ஆகாரத்தை தந்தேன், தங்க வீடு தந்தேன், மன்னாவை தந்தேன், செங்கடலை கடக்க செய்தேன், மாறாவ மதுரமாக மாற்றினேன், எல்லாம் நான் செஞ்சேன். அப்படிதானே? எல்லாம் நான் செஞ்சு உன்னை வளர்த்தி உன்னை என்ன செஞ்சேன்? ஆதரித்து வந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் செய்ததான இன்னொரு காரியம், அவர்களோ எனக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? அவர்களோ எனக்கு விரோதமாக. எவர்களோ? யார் கலகம் பண்ணினது? கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினது யாரு? ராஜாக்களா? நோ. எருசலேம் பட்டணத்தார், யூத ஜனங்கள், யூதா கோத்திரத்தார், யூத ஜனங்கள். தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? கலகம் பண்ணினார்கள். இந்த ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரும்போதே எங்களுக்கு பாவக்கா வேணும், கொம்மட்டிக்கா வேணும், எங்களுக்கு எகிப்தில் இருக்கு அப்படின்னு முறுமுறுத்ததான ஒரு ஜனம். சோ தேவ ஜனம் முறுமுறுத்து கொண்டே அந்த வனாந்தரத்திலே வந்தாங்க. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இங்க சொல்லுகிறது, அவர்களோ எனக்கு விரோதமாக என்ன பண்ணினார்கள்? பாவம் செய்தார்கள், கலகம் பண்ணினார்கள். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை எதிலிருந்து மனம் திரும்ப சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் உனக்கு எல்லாம் தந்திருக்கிறார். ஆண்டவர் தராதது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல குடும்பம், நல்ல அம்மா அப்பா, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், நல்ல பேர பிள்ளைகள், நல்ல மருமக்கள், நல்ல சபை, நல்ல போதகர், நல்ல ஒரு ஐக்கியம், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இவை எல்லாம் தந்தும் ஏதோ சில நேரங்களிலே நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யாத பட்சத்தில் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? கலகம் பண்ணுகிறோம். மோசே 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கும்படி சீனாய்க்கு மேலே ஏறிட்டார், மலைக்கு போயிட்டார். உடன்படிக்கை பெட்டியை வாங்கிட்டு, உடன்படிக்கை 10 கற்பனைகளை வாங்குவதற்காக மேலே போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அவங்க கண்ணு குட்டிய இருந்த காத்துல கிடந்தது எல்லாம் என்ன செஞ்சுட்டான்? எடுத்து யார் கையில கொடுத்துட்டாங்க? யோசுவா கையில கொடுத்துட்டாங்க. ஆரோன் கையில கொடுத்துட்டாங்க. ஆரோன் கையில கொடுத்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு கண்ணுக்குட்டியை வார்த்து வச்சு அதை நமஸ்கரிக்க ஆரம்பிச்சிட்டான், கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன் தெரியுமா? மோசே போய் எத்தனை நாள் ஆச்சு? 40 நாளா அவர் வரல, இருக்காரா இல்லையா தெரியாது, ஆனா எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும் அப்படின்னு கலங்கம் பண்ண ஆரம்பித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜனத்தினுடைய ரத்தத்திலே கலந்தது என்ன தெரியுமா? கலகம் பண்ணுகிற ஒரு ஆவி, கலகத்தின் ஆவி. தோத்திரம். நம்முடைய குடும்பங்களில் சில நேரம் கலகத்தின் ஆவி கிரியை செய்ய தெரியுமா? நம்ம ஒரு பிரச்சனை இருக்காது, ஆனா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தினால என்ன வரும்? என்ன வரும்? சண்டை வரும், கலகம் வரும். கலகம், உள்நாட்டு குழப்பம் வேற எங்கேயும் இல்லை. எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்படி உள்நாட்டு குழப்பம், கலகம் வரும்போது பாத்திரம் பறக்குது, டம்மா டுமார் சிங்கெல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குது. அவ்வளவு சத்தம், அவ்வளவு சத்தம். ஐயா, ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா இப்படி சத்தம் வருமா? வராதா? வராது, ஒரு நாள் வராது. அப்படிதானே? வராது. ஆனா உள்நாட்டு குழப்பம் நமக்குள்ள இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம வீட்டுக்குள்ள கலகத்தை பிசாசு உருவாக்கி கொண்டிருக்கிறார். புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னா இன்னொரு வார்த்தைக்கு எதிர் பேசுகிறதுனால பல விதங்களில இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில கலகத்தை தூண்டி கொண்டு இருக்கிறான் இந்த கலகக்காரனாகிய பிசாசு. சோ அந்த கலகத்தை தூண்டுகிறவனை நாம் நிர்மூலமாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வீட்டில் ஜெபம் பண்ணணும், நம்ம வீட்டில் வேதம் வாசிக்கணும், நம்ம வீட்டில் நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தோனிக்கணும், நல்ல பாட்டு பாடி கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உன் கலகம் மாறணும்னா அங்க ஒரு ஆளு எதிர்த்து பேசி பாத்திரம் சிங்குக்கு போகும்போது சந்தோஷம் பொங்குதேன்னு நீ பாட்டு பாடிக்கிட்டே இரு. உன் சத்தம் பெருசா இருக்கணும், அந்த சத்தம் டவுன் ஆயிரும். ஆமே, நீங்க அப்படி செஞ்சு பாருங்களேன். நம்ம வீட்டை மாதிரி குட்டி பரலோகம் வேற ஒண்ணுமே இருக்காதுங்க. நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடு? குட்டி பரலோகம். நம்ம வீடு எப்படிப்பட்டது? பரலோகம். இயேசு வந்த வீட்டில சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கலகக்காரர்களாய். நம்முடைய வீடு இன்னைக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? கலகக்காரர்களா இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் எனக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? கலகம் பண்ணினார்கள். கலகம் பண்ணினார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அறியும். அறிவில்லாதவங்கன்னு நான் உங்களை சொல்ல வரல. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் உணர்வு வேணும். உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. நேத்து ஒரு 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 மெசேஜுக்கு ஒரு தாட்ஸ் கிடைச்சி. நிறைய பேர் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறதே இல்லைல்ல, எல்லாம் 8 மணி 10 மணிக்கு எந்திரிக்கிறோம். ஒருத்தங்க, அம்மா நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்க, காலையில் எந்திரிச்சு சமைக்கிறியான்னு கேட்டா, எங்கள் அம்மா 5:30 மணிக்கு 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுது, 5:30 மணிக்கு என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுது. எதுக்குமா? காலையில் எந்திரிச்சிட்டியான்னு கேட்குறாங்களாம். அந்த அளவுக்கு நமக்கு என்ன வருது? தூக்கம். உணர்வு இல்ல. உணர்வு. ஆண்டவர் வார்த்தை நம்மோடு கூட பேசும்போது அந்த வார்த்தைக்கு நமக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதுக்கு அடுத்த வார்த்தை தான். நம்ம அதை பத்தி அந்த 3ஆம் வசனத்தை விட்டுருங்க. 4ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயோ பாவமுள்ள ஜாதி. இந்த ஜனம் எந்த ஜனம்? எருசலேமில் குடியிருக்கிறவங்க, சபைக்குள்ள இருக்கிற சிலர். எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? எப்படி செய்திருக்கிறோம்? பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். பாவம். நம்ம எல்லாம் பாவிகள் அல்ல, நாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டதான உன்னுடைய வாழ்க்கை. இங்க நீ பாவமுள்ள ஜாதி என்று வரக்கூடாது, நீ பரிசுத்தமுள்ள ஜாதி. ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களும் அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீங்க. நீங்களும் நான் யாருங்க? பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. சொல்லுங்க நல்ல. எப்படி? என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. எப்படி பரிசுத்த ஜாதி? இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்க அவங்க யாரா இருக்கிறாங்க? பாவமுள்ள ஜாதியா இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க என்ன? ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க, மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க, ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க, பாவம் செய்கிறார்கள். தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்பேற்பட்டதான குணநலங்கள் இருந்ததுனால தான் ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துகிறார், இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? பாவமுள்ள ஜனம். பாவமுள்ள ஜனம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆண்டவராய் இயேசு நமக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினாரே. உங்களுக்காக, எனக்காக, பாவிகளை ரட்சிக்க வந்த தேவகுமாரன் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார். தோத்திரம். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? திரும்ப 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 நாம் பாவத்துக்குள்ளே வீழுகிறோம். தாவீது ஒரு முறை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை செய்து விட்டான். தேவன் அதற்கு ஒரு தண்டனை கொடுத்தார். 51ஆம் சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார். அவர் எழுதும்போது எழுதுகிறார், ஆண்டவரே நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? சுத்தமாவேன். நீர் என்னை கழுவும், அப்பொழுது நான் உறைந்த மலையில என்னவாகுவேன்? வெண்மையாயிரும். ஆண்டவரே நீங்க தான் என்ன கழுவணும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். ஆகவே பாவமுள்ள ஜாதியே, எருசலேமில் குடியிருக்கிற யூதா ஜனமே, நீ மனம் பொருந்து. இல்லைன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அதே வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீ மனம் திரும்பணும்.
நீ மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பினால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? 112ஆம் சங்கீதம் வாசிக்க பார்க்கலாம். 112ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். 112:1. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து பாருங்கம்மா, அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஜாதியாய் மாற்றிவிட்டார். பரிசுத்த ஜாதியாய் மாற்றிவிட்ட உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கட்டளைகளின்படி நடக்கிறதுனால நீ யாரா இருக்கிறாய்? யாரா இருக்கிறாய்? அதுல ஒரு வார்த்தை அடிக்கோர் என் வேதத்தில் போட்டிருக்கிறேன், பிரியமாயிருக்கிற மனுஷன். மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். நல்லா கவனிங்க, பிரியம் என்பது வேறு, மிகவும் பிரியம் என்பது வேறு. எப்படி மிகவும் பிரியம் என்பது வேறு என்று சொல்லுகிறேன் என்றால், என்ன சொல்றது, இப்போ நமக்கு சிலர்கிட்ட நமக்கு அன்பு இருக்கும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு யார் மேல பாசம் அதிகம்? ஹலோ, அங்க ஒரு பிரசங்கம் நடக்குது. யார் மேல? அப்பா மேல. பசங்களுக்கு. ஆனா இந்த அம்மா அப்பா பாசமுள்ள பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த ரெண்டுல ஒருவேளை ஒரு பிள்ளை பொன் பிள்ளை, ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னா ஓகே, சில மூணாவது ஒண்ணு இருக்கும். இந்த ரெண்டையும் விட்டுட்டு இந்த மூணாவது மேல பாசம் வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? எப்படி யாக்கோபு யார் மேல பிரியமா இருந்தான்? யார் மேல பிரியமா இருந்தான்? அவனுக்கு ஒரு பிள்ளையா இருந்து இல்ல. ஆனா அத்தனை பிள்ளைகளை விட யோசேப்பு மேல யார் பிரியம் வைத்திருந்தார்? யாக்கோபு பிரியமா இருந்தார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு கர்த்தர் பிள்ளைகளை தந்தாலும் ஏதோ ஒரு பிள்ளை மேல நமக்கு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பாசம் இருக்கும். இப்ப ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை தமது சாயலில் சிருஷ்டித்தார், நம்மை ஆதரித்தார், நம்மை உருவாக்கினார். ஆனால் நம்மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? நம்மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? இங்க சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தை தானே, மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். யாருக்கு? கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய வேதத்திற்கு, கர்த்தர் சொன்னதான சத்தியத்திற்கு நீங்க கீழ்ப்படிவீர்களே ஆனால் நீங்கள் யாரா இருப்பீர்கள்? பாக்கியவான்களா இருப்பீர்கள். அப்படி சொல்லிட்டு அடுத்த சில வசனங்கள்ல சொல்றார் பாருங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் சந்ததி பூமியில என்னவா இருக்கும்? யாருடைய சந்ததி? யாருடைய சந்ததி? யாருடைய சந்ததி? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையுடைய சந்ததி. பாவம் செய்கிற சந்ததி அல்ல. நல்லா கவனிங்க, பாவம் செய்கிற சந்ததி. இந்த சந்ததி எருசலேமில் குடியிருக்கிறவர்கள் யூதா கோத்திரத்தர், யூதா ஜனங்கள் யாரா இருந்தாங்க? அவங்க பாவிகளா இருந்தாங்க. ஆனா இங்க சொல்றாரு, அந்த சந்ததிய, பிரியமான சந்ததிய, நம் பாக்கியவான் என்று சொன்னனே, அந்த சந்ததிய நான் என்ன செய்வேன்? பூமியின், படிங்கம்மா, பூமியில யார் பலத்திருப்பா? யாருடைய சந்ததி? பிரியமான, கர்த்தருக்கு பிரியமானுடைய சந்ததியை கர்த்தர் என்ன செய்வார்? பூமியில பலத்திருக்க பண்ணுவார். கர்த்தர் பண்ணி இருக்கிறார். ஆபிரகாம் அவருடைய சந்ததியை கர்த்தர் இன்றைக்கும் பூமியில பலத்திருக்க பண்ணி இருக்கிறார். இயேசுவின் சந்ததிகளாயிருக்கிற உங்களை என்னையும் இந்த பூமியிலே பலுகி பெருகி ஆண்டவர் வைத்திருக்கிறாரே. காரணம் என்ன தெரியுமா? நாம் யாருக்கு பிரியமானவர்கள்? நான் ஆண்டவருக்கு பிரியமானவன், அவர் எனக்கு பிரியமானவர். நீ அப்படி பிரியமா இருந்தா ஆண்டவருடைய சந்ததி ஆண்டவர் பெருக பண்ணுவார். அது மட்டுமல்ல, மூன்றாம் வசனத்தில் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் யாருடைய வீட்டுல? கர்த்தருக்கு பிரியமானவன் வீட்டுல என்ன இருக்கும்? நம்ம வீடு இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்ம வீடு எப்படி இருக்கு? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பிதாக்கள் வைக்கும், சத்தமா சொல்லுங்க, பிதாக்கள் வைக்கும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும். அப்ப நம்ம பிதாக்கள் வைத்திருக்கிற அந்த ஆஸ்தி சுகத்துல இன்னைக்கு நாம் இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனால.
நான் மாறும்போது அல்லது நான் மாறும்போது என் சந்ததியும் என்னை ஆசீர்வதித்தது போல என் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எங்க இருக்கும்? யார் வீட்டுல? கர்த்தருக்கு பிரியமானவன் வீட்டுல என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு உன் வீடுல ஒண்ணு இல்லையா? இந்த வசனத்தை உறுதியா பிடிச்சுக்கோ. இந்த வசனத்தை உன் நாவினால் ஒரு 10 வாட்டி சொல்லு. ஆண்டவரே, என் வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். என் சந்ததியை இந்த பூமியிலே பலத்திருக்க செய்ததற்காய் ஸ்தோத்திரம். என்னை உமக்கு பிரியமான பிள்ளையாய் மாற்றியதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை இன்றைக்கு ஒரு யார் வீட்டுல இருக்கு? சொல்லுங்க, யார் வீட்டுல? கர்த்தருக்கு பிரியமான வீட்டுல இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. வலது கை வச்சுட்டு, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானவன், என் குடும்பம் உமக்கு பிரியமானது. வாயை திறந்தா சொல்லுங்களேன், என் பிள்ளைகள் உமக்கு பிரியமானவங்க. என் வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வீட்டுல இயேசு இருப்பாரானால் இதெல்லாம் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் தரித்திரர் ஆனார். ஏன்? நாம் ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்காக அவர் என்னவாய் மாறிவிட்டார். ஐயா, இன்னைக்கு அவர் ஐஸ்வர்யவான், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். வெள்ளியும் பொன்னும் யாருடையது? அதை நம்ம அறிக்கை செய்து ஆண்டவருடைய கருத்துல பெற்றுக்கொள்ளணும். என் வீட்டுல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கணும். அப்படின்னா இயேசு தங்குனா தான் உன் வீட்டுல இது வரும். இயேசு இல்லைன்னா உன் வீட்டுல ஆஸ்தியும் இருக்காது, ஐஸ்வர்யம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. இன்னைக்கு நீ மனம் பொருந்த வேண்டியது என்னன்னா, உன் வீட்டுல இயேசு இருக்கிறாரா? உன் குடும்பத்தினுடைய சூழ்நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு? உன் சந்ததியினுடைய நிலைமை எப்படி இருக்கு? உங்களை கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பாருங்க. நீ பரிசுத்த ஜாதியா இருப்பாயானால், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருப்பாயானால், கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 112ஆம் சங்கீதத்துல. ஆமென், அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசிங்க. தோத்திரம் போதும் பிரதர். வாரி இறைத்தான். யாருக்கு கொடுத்தான்? ஏழைகளுக்கு கொடுத்தான். நீ ஐஸ்வர்யவானாய் ஆண்டவர் உன்னை மாற்றப்பட்ட போது நீ செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், கொடுக்கிறவனாய் நீ மாறணும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அப்படி நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையா என்ன செய்யப்படும்? உன்னை உயர்த்தணும். ஏற்கனவே ஆண்டவர் உயர்த்திட்டார். உன் சந்ததியை பெருக செஞ்சிட்டாரு, உன்னை பாக்கியவானாய் மாத்திட்டாரு, உன் வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் தந்துட்டாரு. இவ்வளவு உயர்வை தந்தோ இன்னைக்கு வாரி இறைக்காம இருக்கிறீங்க. இன்னைக்கு காலையில நான் ஆராதனை முடிஞ்ச உடனே புருஷாபாத்தில் ஒரு சகோதரி வந்தாங்க. நம்ம சபைக்கு வர்றவங்க தான். அவங்க கொண்டு வந்து என் கையில ஒரு ஒரு பாத்திரத்தில் நல்ல அரிசி, பிரியாணி அரிசி கொடுத்துட்டு அதில் ஒரு டப்பாவில் ஒரு காணிக்கை ஏதோ இருந்திருக்கு, எனக்கு தெரியாது. அதை கையில் கொடுத்து, பாஸ் இதை ஜெபம் பண்ணுங்கன்னு. டெய்லி ரேட்டுக்கு போகிறவங்க, டெய்லி வேலைக்கு போகிறவங்க தான். ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் அந்த சகோதரர். தோத்திரம். நான் அதை வாங்கி என்னன்னு கேட்டேன். பாஸ்டர், நயா பாஸ் ஆயானா, புது பாஸ்டர் வந்திருக்காருல்ல, அவருக்கு சாப்பாடு வேணும், அதனால அந்த அரிசி கொண்டு வந்திருக்கேன். இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலை, ஆனால் என்ன வந்துட்டு பிரியாணி அரிசி. தோத்திரம், பிரியாணி அரிசி வந்துட்டு. அப்புறம் அந்த உண்டியல பாக்ஸை திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்தா 3970 ரூபா உண்டியல் போட்டு அந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்க என் கையில. தோத்தர், நான் ஜெபம் பண்ணிட்டு பாஸ் அகஸ்டின்ட்ட சொன்ன, இந்த பணத்தை அப்படி வைங்க, அடுத்த வாரம் சர்ச்சில் சொல்லுங்க. இப்படியும் கர்த்தர் சபையில் என்ன செய்கிறார்? மக்களை கொண்டு கர்த்தர் செய்கிறார். நான் சொல்றேன் உங்களுக்கு, கர்த்தருக்காக நம்ம கொடுக்கும்போது, வாரி இறைக்கும் போது நமக்கு ஆண்டவர் வாரி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.
நம்ம கையை அதில் ஒரு வசனம் கூட இருக்கு, நான் அதை சொல்ல மறந்துட்டேன், இருங்க பார்க்கலாம். 112ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் படிங்க, 5ஆம் வசனத்தை படிங்க. 5ஆம் வசனம். இறங்கி கடன் கொடுத்து தன் 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 காரியங்களை எதன்படி? நியாயமானபடி. நல்லா கவனிங்க, என் பைபிள்ல நான் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். நியாயமானபடி, நியாயமானபடி, நியாயமானபடி. கர்த்தர் எனக்கு ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் எனக்கு தந்தார், ஆனால் நான் நியாயமானபடி செய்கிறேனா? நான் கர்த்தருக்கு நியாயமானபடி செய்கிறேனா? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் அதை கண்டு என்ன செய்தான்? மனமடிவாகி தன் பற்களை என்ன செய்கிறான்? அப்போ நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளை, பரிசுத்தமுள்ள ஒரு பிள்ளைய, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை, அவன் சந்ததி ஆசீர்வதிப்பதை, அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை, அவன் வீட்டில் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் இருப்பதை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால, ஏழைகளுக்கு இறங்கி கொடுப்பத உங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவன் பார்த்து அவன் என்ன செய்வானா? பேச மாட்டேங்கீங்களே. உங்க சுத்தியில் இருக்கிறவன் என்ன செய்வான்? அவன் பார்த்து முறுமுறுத்து பொறாமப்பட்டவன் என்ன செய்வான்? பல்ல என்ன அழகா அந்த வசனத்தை எழுதி வைத்திருக்காரு பாருங்க. தன் பற்களை கடித்து என்ன செய்வான்? கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை. நீ உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பல்லு கரையுன்னு. நீ பல்லு கடிப்புன்னு சொல்றாரா? யாரை பார்த்து பல்லு கடிப்பங்காரு? துன்மார்க்கன். அப்ப நீங்கள் நான் யாரு? துன்மார்க்கரா? இல்ல. நம்ம யாரு? கர்த்தருடைய பிரியமான பிள்ளை. அப்படி சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை. அப்ப கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும்போது உன்னை சுற்றிலும் இருக்கிறவன் பல்லு கடிப்பான். உன் பல்லு அழகா ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா இருக்கும். அவன் பல்லெல்லாம் அறகுறையா உடைஞ்சு போயிடும். உடைச்சிருவார் ஆண்டவர், உடைச்சிருவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதான் சொல்றார், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றாரு, நீங்க யாரு? பாவமுள்ள. பாவமுள்ள பேசவே மாட்டீங்க. இங்க இப்ப ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வாங்க, நீங்க யாரு? பாவமுள்ள ஜாதி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதான் நீ பாவமுள்ள ஜாதின்னா நீ பாவத்திலிருந்து என்ன செய்? மனம் பொருந்து, திருந்து, நீ வா, நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த ஜனங்களுக்குள்ள இருந்ததான இந்த விதமான குணநலங்கள், இதனால என்ன நடக்குது? பாவத்தினால உண்டான ஜாதிக்கு என்ன நடக்குது தெரியுமா? 6ஆம் வசனத்துல வாசிங்க. 6ஆம் வசனம். உள்ளங்கால் தொடங்கி, ஆமா, உள்ளங்கால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மட்டும் வியாதி, பலவீனம், வியாதிகள். யாருக்கு? யாருக்கு? பாவமுள்ள ஜாதிக்கு, பாவமுள்ளவர்களுக்கு பலவீனம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் பொருந்து. பவுலை பார்த்து சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன், என் கிருபை உன்னை விட்டு, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரே நான் பலவீனன். அதான் ஒரு பாட்டு அழகா பாடுறேன், பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்வானாக, தரித்திரன் எவனும் தரித்திரன் சொல்லாத, நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லு. அப்ப கர்த்தருடைய பிள்ளையே, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவனுக்கு என்ன இல்லை? அவனுக்கு என்ன இல்லை? சுகம் இல்லை, சுகவீனம். சுகவீனம் வருவது நமக்கு சகஜம். ஆனால் இந்த சுகவீனம் வரும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பார்ப்பது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. சோ இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா இருக்கிறாங்க? சுகவீனமான ஜனங்களா இருக்கிறாங்க. இப்ப சுகவீனம், வியாதி உள்ளவனுக்கு யார் தேவை? உங்களுக்கு வயிற்று வலி வந்தா எங்க போவீங்க? டாக்டர்கிட்ட போவீங்க. எங்க போவீங்க? டாக்டர்கிட்ட போவோம். அப்ப நமக்கு ஒரு டாக்டர் இருக்கார். யாரு? யாருங்க? அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்ப்பாங்க. உள்ள கால் வரையிலும்
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வியாதிப்பட்டு கிடக்கிற அவனுக்கு யார் தேவை? வைத்தியன் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு வைத்தியர் இருக்கிறார். அந்த வைத்தியர் என்ற வரத ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் உனக்கு நான் சுகத்தை தருவேன். அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ மனம் பொருந்திட்டனா உனக்கு என்ன உண்டு? சுகம். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த ஜனங்களை எதுல இருந்தெல்லாம் திரும்பணும்னு சொல்றாரு. 13ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்த வார்த்தை, தூபம் காட்டுதல் எனக்கு என்னவா இருக்கிறது? வீண் காணிக்கை. காணிக்கை, வீணான காணிக்கைகள். சிலர் செலுத்துகிற காணிக்கைகள். தேவாலயத்தில் நிறைய பேர் காணிக்கை போட்டதில்ல. ஒரே ஒரு அம்மா எவ்வளவு காசு காணிக்கப்பட்டாங்க? அதைத்தான் ஆண்டவர் பார்த்தாரு, அதைத்தான் பார்த்தாரு. ஆனா இதில் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, வீண் காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டாம். ஆடு மாடு கோழி இதெல்லாம் நீங்க எனக்கு என்ன செய்யாத, கொண்டு வராத. தூபம் காட்டுதல் எனக்கு என்னவா இருக்கிறது? ஆமா, நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தூபம் காட்டுறாங்க. நிறைய கிறிஸ்தவ சபைகள்ல அந்த மாதிரி ஆயிட்டு. இது யாருக்கு அருவருப்பு? கர்த்தருக்கு அருவருப்பு. நீ நம்மளும் செய்யறோம்ல தூபம் காட்டுற வேலை எல்லாம். சில இடத்துல நடக்க, சில வீடுகள்ல எங்கே இருக்கு மெழுகுதிரி கொளுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கும் இல்ல. இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, 14ஆம் வசனத்தில் சொல்லுது, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா என்ன செய்யுது? ஆமா, மாத பிறப்புகளையும் பண்டிகைகளையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில இன்னைக்கு இருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள்னு பேர் கிறிஸ்தவங்களா, பண்டிகை கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவர்கள்? பண்டிகை. அவங்க அப்பதான் ஆலயத்துக்கு வருவாங்க. அவங்க அப்பதான் எங்க வருவாங்க? ஆலயத்துக்கு வருவாங்க. கிறிஸ்துமஸுக்கு, ஈஸ்டருக்கு, குட் ஃப்ரைடேக்கு. அப்புறம் கடைசி வர்ற ஆலயத்துக்கு வர்ற நாள் எந்த நாளா இருக்கும்? அவர் இறந்து கொண்டு போற அன்னைக்கு கடைசி பெட்டியில கொண்டு வச்சு ஆலயத்தில் வைக்கிறாங்களா, இப்படி ஒரு நாள். ஆனா நம்ம அப்படி இல்லை. எல்லா நாளும் கர்த்தரை தேடணும். மாத பிறப்புகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அனுசரிக்க வேண்டாம். பண்டிகைகளை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு 16ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்களை கழுவி என்ன செய்யுங்கள்? சுத்திகரியுங்கள். உங்களை கழுவு, உன் பாவத்தை கழுவ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரி. தாவீது சொன்னது போல 51ஆம் சங்கீதத்துல தாவீது அப்படிதான் சொல்றான், என்னை கழுவும், நீர் என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரி ஆண்டவரே. என்னை கழுவுங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் நான் செய்கிறேனோ அதுல இருந்து ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? உன் பாவம் கழுவப்படணும். உன் பாவம் கழுவப்பட்டால், உன் பாவம் கழுவப்பட்டால் உனக்குள்ள ஒரு 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 கேரக்டர் மாற்றம் வரும். என்ன மாற்றம் வரும்? 17ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நன்மை செய்ய பழகி கொள்ளுங்கள். திக்கற்ற பிள்ளைகள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள், அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஏன் நாம் நன்மை செய்யணும்? அவர் இந்த பூமிக்கு வரும்போது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். இயேசுநாதர் ஏன் வந்தாரு? நன்மை செய்ய வந்தார். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்? நன்மை செய்ய பழகுங்க. படிங்க, படி படி. பிள்ளைகளை படி படி படின்னு சொல்றோம்ல, அதுல ஒரு ஸ்டடி இன்னைக்கு
மற்றவங்களுக்கு நன்மை செய்ய பழகணும். 2 இருந்தா ஒன்றை என்ன செஞ்சிடணும், கொடுக்கணும். அதை கொடுக்க பழக்கி கொள்ளுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இப்பவே கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுப்பதை பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுங்க. நன்மை செய்ய கற்றுக் கொடுங்க. யாராவது உங்க வீட்டு பக்கத்துல பட்டினியா இருந்தா நீங்களா சாப்பிடாம மற்றவங்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸ்கூலுக்கு கொண்டு வர சாப்பாடை நீங்களா சாப்பாடு சாப்பிடாம யாராவது ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரலையா, அதை ஷேர் பண்ணுங்க. அப்படி நன்மை செய்ய கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே அதை கற்றுக் கொடுத்தால் அவங்க அது முதிர் வயதில் அதை என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து சொன்னதான வார்த்தையை அதை சொல்லிட்டு 18ஆம் வசனத்துல அவர் ஒரு பயங்கரமான ஒரு கர்ச்சனையின் ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. வழக்காடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில சண்டை போடுவோம். வா, நீயா நானா, நீயா நானா, உனக்கு தில்லு இருக்கா எனக்கு தில்லு இருக்கா பார்ப்போம், அப்படிதானே சொல்றாங்கல்ல. சில ஆட்களுக்கெல்லாம் உள்ள போன உடனே ஹாய் அவன் டிலானிப்பூர் டான் அப்படின்னு, என்ன ஆம் யார் தெரியுமா, ஆனா ஒண்ணு கிட்ட போய் நம்ம போய் நின்னோம்னா போதும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு வழக்காடுவோம். உங்களை கூப்பிடுறாரு. ஏன் ஆண்டவர் போட்டிருக்கிற வழக்கு, நீங்க ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க பல விதமான வழக்கு ஆண்டவர் நம்ம மேல போட்டிருக்காரு. உண்மை இல்லை, அப்படிதானே? அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேசத்து குடிகளோடு தேவனுக்கு வழக்கு இருக்கிறது, ஏனெனில் தேசத்து குடிகள் இடத்துல உண்மை இல்லை. இவ்வளவு சொல்லிட்டேன், ஆனா ஒருத்தர் வசனம் எடுக்கல. பாத்தீங்களா? மனுஷனுடைய வார்த்தை இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவருக்கு யாருகிட்ட வழக்கு இருக்கு? தேசத்தின் குடிகளோட தேவனுக்கு வழக்கு இருக்கிறது. உண்மை இல்ல, இரக்கம் இல்ல, அறிவு இல்ல, பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மிஞ்சி மிஞ்சி போறான். தேசத்து குடிகளோடு தேவனுக்கு வழக்கு. ஆண்டவர் தான் வா வழக்கு போடு, வழக்காடுவோம் வாருங்கள் சொல்றாரு. உங்கள் பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் என்னவா இருக்குமா, பஞ்சை போல் ஆகும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்பு. ஆண்டவர் உன் மேல போட்டிருக்கிற வழக்கு என்னென்ன வழக்கு? ஆண்டவருக்கு விரோதமா கலகம் பண்ணின வழக்கு, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்த வழக்கு, இந்த பாவத்தினால வந்ததான வியாதி. இந்த வியாதி மட்டுமல்ல, ஆண்டவருக்கு தூபம் காட்டுகிறது, மாத பிறப்புகளை பண்டிகையும் கொண்டாடினது, ஆண்டவர் கழுவி சுத்திகரிக்க சொல்லி எச்சரித்தோம். இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு தூரம் போனல, நன்மை செய்ய சொல்லி நன்மை செய்யாம இருந்தல. இப்ப நான் உன்னை பண்றேன், உன் மேல ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன்னு அனுப்பிட்டாரு. இப்ப வக்கீல் நோட்டீஸ் வந்தா நம்ம என்ன செய்வோம்? நம்மளா போவோமா? நம்ம யார்கிட்ட போவோம்? இன்னொரு வக்கீல தேடி போவோம், இன்னொரு வக்கீல தேடி போவோம். ஐயா, அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, இதுக்கு என்ன பதில்? அவர் சும்மா செஞ்சு கொடுப்பாரா? சும்மா செஞ்சு கொடுப்பாரா? உடனே என்ன செய்வாரு? ஃபீஸ், இவ்வளவு ஃபீஸ் கட்டணும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டு போலீஸ்காரங்கிட்ட மாட்டினா 1000 ரூபாய் 1500 ஃபைன். எங்க கட்டணும்? கோர்ட்ல கட்டணும். அதுக்கு ஒரு வக்கீல் வேணும், வக்கீலுக்கு காசு கேட்கணும். குடிக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க, குடிச்சிட்டு மாட்டின உடனே போகுது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் நான் என்னவா மாற்றுவேன்? பஞ்சை போல வெண்மையா மாற்றுவேன். நீ இப்ப மனம் பொருந்து. இந்த சொல்லப்பட்ட இந்த காரியத்தில் இருந்து நம்ம மனம் திரும்பிட்டா 112ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதமும் நம்ம குடும்பத்தில் வரும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தோடு கூட நிக்காது. 115ஆம் சங்கீதம் அன்னைக்கு வாசித்தோம்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்துக்கு தடை கர்த்தரா நீங்களா? சரண்டர்.
என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் தான் இந்த ஆசீர்வாதத்துக்கு தடை கர்த்தர் அல்ல. உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொன்னவர், அதை அவர் செய்வார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த நாட்களில் இந்த விதமான தடைகள், இந்த விதமான கிரியைகள் நமக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு, நம்ம வீட்டில் இருக்கு. இது மாறணும். நம்ம வீட்டில் மாறணும். நம்ம வீட்டில் மாறணும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள நம்ம வீடுகள் இன்னைக்கு எப்படி இருக்கு? பரலோகமா இருக்கா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய வீடுகளில் சலசலப்பு, சத்தம், ஒரே சத்தம், பயங்கரமான சத்தம், டாம் டும் டமீர். நம்ம யாரையும் அடிக்கிறது இல்லை, அம்மா மார அடிக்கிறது இல்லை, ஐயா மார நீங்களும் அடிக்கிறது இல்லை, நீங்கள்லாம் நல்லவங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரம் போடுற போர்டு இருக்கே, அந்த பாத்திரம் சலுங்கிறதுலே உங்கள் கோபம் எவ்வளோ இருக்கும்னு தெரிஞ்சிருது இல்லை? ஸோ நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வருது நம்மால் அல்லங்க, இது நம்மளால் அல்ல, ஏதோ ஒரு கிரியை நமக்குள்ளே வருது. ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருந்தா ஆண்டவர் சொன்னதெல்லாம் நம்ம செய்வோம். ஆமென். நீதிமான், கர்த்தருக்கு பயந்தவன், தேவனோடு சஞ்சரித்த நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஒரு பேழையை முடியாத ஆண்டவரேன்னு சொன்னாரா? இல்ல செய்யற ஆண்டவரே, அது எவ்வளவு பெரிய வேலை, ஐ வில் டூ இட், நான் செய்யறேன். என்னால முடியாதுன்னு சொல்லல, எனக்கு இந்த ஞானம் இல்லைன்னு சொல்லல, நான் செய்யறேன். நீ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைன்னா தேவ ஞானம் உனக்குள்ள தானா இறங்கி வரும். தேவ ஞானம் உனக்குள்ள வரும்போது தேவன் சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் உன்னை கொண்டே செய்ய வைப்பார். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், நம்ம பார்வைக்கு அது ஆரம்பத்தில் இது எப்படி நடக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தருடைய கரம் உன் கூட இருக்குமானால் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். இந்த நல்ல கால வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை. ஆமென். 2 நாளாகமம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு நான் என்ன செய்வேன்? சேமத்தை. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், தேசத்துல நன்மை உண்டாக அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அவருக்காய் வாழுகிற கர்த்தருடைய பிள்ளையை நாம் இன்றைக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த காரியத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோமானால் நாமும் இதனால நன்மையை பெறுவோம். அல்லேலூயா. ஆகவே இந்த நன்மைக்கு தடை கர்த்தர் அல்ல, நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட தடை உள்ளவர்களாக இருப்போமானால் இன்றைக்கு காலையில் ஆண்டவரே என் குறைகள் எல்லாம் மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய முகத்தை நம்ம எல்லாரும் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே இந்த காலையிலே கேட்கப்பட்டதான வார்த்தைகளில் நாம் மனம் திரும்ப வேண்டியதான காரியம் என்ன இருக்கிறதோ அதை எனக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி தாரும், அதை எனக்கு வெளிப்படுத்த. நல்ல ஆண்டோடு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வந்ததான இந்த குறைகள், என்னுடைய வாழ்வில் வந்ததான இந்த குறைகள் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால், இப்போது நீங்கள் செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று சொல்வீர்கள் ஆகில், அதற்கு கீழே இருக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்க. மாட்டோம் என்று சொல்ல வேண்டாம். ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம். கண்ண மூடி ஆண்டவருடைய கரத்தில் வேடிக்கை பார்க்க கூடாது. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. ஹலோ, யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒரு ஒப்புரவாகுதல் ஆண்டவருடைய கரத்துக்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். நீங்க மனம் பொருந்தணும். எதிலெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரோ அதிலெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, அப்பா அம்மாவுக்கு விரோதமா, கணவனுக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா பல நேரங்களில் கலகம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். வீட்டுக்குள்ள ஒரே கலகத்தின் ஆவி. தோத்திரம். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. தோத்திரம். இந்த கலகத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா கலகத்தின் ஆவிகள், எல்லா பிரிவினை ஆவிகள், எல்லா குறை சொல்லுகிற ஆவிகள், எல்லா குற்றம் சொல்லுகிற ஆவிகள், எல்லா ஆவிகளை
இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்க வீட்டை விட்டு ஆண்டவரே சோத்திரம், நாங்கள் சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. நிர்மூலமாக்கும் ஆண்டவரே, நிர்மூலமாக்கும். எங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தின் தேவன் கடந்து வருவீராக, கடந்து வருவீராக ஆண்டவரே. குடும்பங்களில் விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாய் வீட்டுக்குள் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே, முறுமுறுப்பின் ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், ஒருவரை ஒருவர் ஆண்டவரை குறை சொல்லி கொண்டிருக்கிற அந்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீர் நிர்மூலமாக்கி சுட்டெரிக்கிறோம், சுட்டெரிக்கிறோம். பொறுமையை தாரும் ஆண்டவரே, பொறுமையை குடும்பங்களிலே பொறுமையை தருவீராங்க, தாரும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருவருக்குள்ள கட்டளையிட்டோம் ஆண்டவரே. எங்க வீடு ஆண்டவரே நீர் தங்குகிற வீடா மாறணும். ஆஸ்தி ஐஸ்வர்யமும் எங்க வீட்டுக்குள்ள வரணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் என்பது உலக பிரகாரமானது அல்ல. பரிசுத்த ஆவியார் நமக்கு தந்திருக்கிற கிருபை வரங்கள் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஜெபிக்கும் போது வெளிப்படணும். நீ குடும்ப ஜெபம் செய்யும் போதே உன் குடும்பத்தில் தீர்க்க தரிசனம் வெளிப்படணும். நீ குடும்ப ஜெபம் செய்யும் போதே உன் வீட்டுக்குள்ள நீ ஜெபிக்கும் போது வீட்டில் பலவீனப்பட்டவர்கள் விடுதலை ஆக்கப்படணும். அப்பேற்பட்ட கிருபைகள் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரணும். கண்ணமூடி, கண்ணமூடி, எல்லாரும் கண்ணமூடி ஆண்டு விட்ட ஊராபாலாபா சாந்தாராமாரா ரீபஹதரலபா கரலபா உரியாலபா ரியாராத அந்தரா லிகதரலபா கரபலபா ஓ ரிமஹதுனியா லந்தனா சௌரி கலதரலபா கபரபலபா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில அநேக குடும்பங்களில் இருக்கிற முறுமுறுப்பின் ஆவிகளை, அநேக கலகத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களிலே சமாதானத்தை தார், குடும்பங்களிலே பிரிவினையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே, சுட்டெரிக்கிறோம், சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்கின பின்பும் நாங்கள் இன்னும் பாவத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம். ரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய். செல்போனில் பார்க்க கூடாதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் மனம் பொருந்து சொல்றார். மனம் பொருந்து, மனம் பொருந்து. மாட்டோம் என்று சொல்வாயாகில், மாட்டோம் என்று சொல்லாதே. ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே. தாவீதை போல தான் செய்த பாவத்தை மன்னித்து கேட்டான். ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பினான். கர்த்தருடைய பாவத்தை மன்னித்தார். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய அக்கிரமங்கள் பாவங்களை அவர் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனாய் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் ஆமென். பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானே. பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானே. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் கைத்தடி பாடுங்க பார்க்கலாம். உங்க பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து இருக்கிறார். உங்க வீட்டில் இன்னைக்கு ஒரு நன்மையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் இயேசு இனி நான் பாவி அல்ல, பரிசுத்த. ஆமென். Thank you Lord. Yes Lord. பழையன கழிந்தனவே, நான் புதிய
சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் பாவங்கள். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே பாவத்தை மன்னித்து விட்டார், என் பாவத்தை மன்னித்து விட்டார். நான் அவருக்கு பிரியமான பிள்ளை. என் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் வீட்டில் ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவார். என்னை அநேகருக்கு உதவி செய்கிற கருங்களாய் மாற்றுவார். ஊரா மகாதர லபகர லபசாதா நீ மகாதர லபகர லபோ. Yes Lord. Amen. Hallelujah. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஐயா நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் எப்படியா பாவியாகுவேன்? கீழ்ப்படியாமை பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. இதிலிருந்து ஆண்டவரே என்னை காப்பாற்றும். நான் கீழ்ப்படியாம ஆண்டவருடைய சத்தத்துக்கு இன்னைக்கு ஒருவேளை என் வீட்டை குறித்து ஆண்டவர் பேசுனீங்க. என் வீட்டுக்குள்ள இருக்கிற முறுமுறுப்பு, எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டைக்கு காரணம் நானா இருந்தா ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க வீடு இயேசு தங்குற வீடுங்க. அது சண்டை உள்ள வீடு இல்ல. சண்டைக்காரியோடு கூட ஒரு வீட்டுல தங்குவதை விட ஒரு வீட்டின் மூலையில போயிருக்கலான்றா. நம்ம வீடு சண்டைக்காரி வீடு இல்ல. நம்ம வீடு சமாதான பிரபு தங்குகிற ஒரு வீடு அல்லவா? உங்க வீடு சமாதான பிரபு தங்குகிற இடம். உங்க வீடு சமாதான பிரபுவின் இல்லம். ஆமென். உங்க வீட்டுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, சமாதான பிரபு இல்லம்னு வைங்க. உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே சமாதானம் அது நதியாய் ஓடணும். ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள இந்த முறுமுறுப்புகள் எல்லாம் எடுத்து போடும். கலகம் பண்ணுகிற ஆவிகளை இன்றைக்கு இந்த நிமிஷத்துல சுட்டெரித்து போடும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை எங்க வாழ்க்கையில செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். 4 ராஜாக்களின் காலத்தில், உசியாவின் காலத்துல ஏசாயா உசியாவை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார். மரித்த பின்புதான் ஆண்டவருடைய முகத்தை தேடினான். எசேக்கியா ராஜா தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜா. வியாதிப்பட்டு மரிக்கும் தருவையில் தேவனை தேடினான். கர்த்தர் அவனுக்கு 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உசியாவுக்கு சோத்திரம், எசேக்கியாவுக்கு செய்தது, ஏசாயாவுக்கு செய்தது உனக்கு செய்தேன். உன் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகள், உன் சந்ததி பெருத்திருக்கும், பலத்திருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே, எங்களை எப்படியாய் மாற்றும் என்று சொல்லி கேட்பீங்களா? பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் ஆண்டவரே உம்மை பாடி ஆராதிக்க தேவனுக்கு உதவி செய்தீர். ஆண்டவருடைய வார்த்தை, நீர் கொடுத்த வார்த்தையை இந்த ஜனங்களோடு இன்னைக்கு பகிர்ந்தளிக்க ஆவியானோர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை ஒப்புரவாகி மனம் திரும்ப உதவி செய்யும். தேவனுடைய கருத்திருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கட்டும். உடைய வீடு ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தால் நிரம்பி இருக்கட்டும். ஏழைக்கு இறங்குகிற ஒரு குணத்தை கொடு. வாரி இறைத்து கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்களாய் மாற்றும். அதை கண்டு அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க முறுமுறுக்கட்டும். இந்த பிள்ளைகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய வேலையில கூடரும், தொழில கூடரும், படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் தந்து வழி நடத்தும். பொதுமுடைய பிள்ளைகள் கடந்து போகிற பிரயாணங்களில் கூடரும். ஆண்டவரே, அடியானும் நாளை பிரயாணப்பட்டு போகிறேன். உண்மையான விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மறுபடியும் காணும் மட்டும் சட்டைகள் மரவில் இந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளும். ஆண்டவருடைய பாதுகாப்புகளை வைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை
என் முழுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீக்கும் சமாதான காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.